அக்கா, இன்னொன்று பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வீட்டில் என்ன விசேஷம்? இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஏசப்பா வந்து உலகத்தில் பிறந்தாரு. அவர் வந்து உலகத்தில் பிறந்து பாவிகளை ரசிக்கும்படி வந்தார். அதனால இன்னைக்கு ஏசப்பாவை பற்றி சர்ச்சில் வந்து ஸ்கைட்டு, நடனங்கள், பாட்டு இதெல்லாம் சொல்லுவோம். அவர் ஒரு சாதாரண மனிதன் நினைப்பிலே ஏன் இப்படி புகழ வேண்டும்? அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் இந்த உலகத்தில் பிறந்து பாவிகளின் ரசிக்கும்படி வந்த தேவ ஆட்டுக்குடி. உன்னையும் என்னையும் பாதுகாத்து நடத்துவார். அவரை நீ அமிதமாக நினைக்காது. புத்தரை விடவும் காந்தி மகானை விடவும் காமராஜரை விட இவர் மேலானவரா? ஆம், அவரை விட இவர் மேலானவர். இவர் 1000களில் 14 சிறந்தவர். இவர் அதிசயமானவர். இவர் சமாதான பிரபு. இன்னும் மேலும் அநேக அதிசயங்களை வந்து செய்திருக்கிறார். அதனால் இவரை நீ வந்து சாதாரணமாக எண்ணாது. ஓஹோ, அப்படியா? இவரை பற்றி சற்று விரிவாக சொல்வாயா? தெளிவாக சொல்கிறேன் கேள். கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி குறைவை நிறைவாக்கினார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்து ஜனங்களின் பசியை தீர்த்தார். அது மட்டுமா, 3 நாள் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார்.